அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு கொடுத்துள்ள மிகப்பெரிய ஒரு வேலை, இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பேச போகிறோம். கைதான உதயநிதி அவர்கள் காவல் நிலையத்தில் கொடுத்த மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட், இதை பற்றியும் பேச போகிறோம். அறிவாலயத்தில் ஒரு வெடித்த பரபரப்பு. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இடையூறு கொடுக்குற விதமாக திமுக பல்வேறு விதமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம பேச போகிறோம். கடையுடைப்பு, இன்னும் பார்த்தீங்கன்னா சாலை மறியல், பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவித்தல், ஏகப்பட்ட ஒரு வன்முறைகளில் இந்த திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் ஏரியாவில் எதனா நடக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம வீடியோவை தயவு செய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சா கீழே ஹைப் அப்படின்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கைதாயிட்டாரு. காவல் நிலையத்துக்கு தஞ்சாவூருக்கு காவல்துறை வண்டியிலே ஏற்றிட்டு போகிறாங்க. எவ்வளவோ மனைவி கிருத்திகா அவர்கள் மற்றும் மா சுப்பிரமணியன் இந்த மாதிரி ஆட்கள் தடுத்தும் கூட KN நேரு உட்பட்ட இன்னும் சேகர் பாபு அவங்களுடைய கார்களை வழிமறித்து காவல்துறையினோட வாகனத்தை வெளியில் ஏற்றி விடாமல் நீலாங்கரையை சுற்றி மிகப்பெரிய அளவில் திமுக போராட்டம் நடத்துச்சு. ஆனால் கூட பாருங்கள், தடியடி நடத்தி காவல்துறையினர் உதயநிதி அவர்களை கைது செஞ்சுட்டாங்க. கைது செய்ய போகும்போதே பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர் நிறைய பேர் உதயநிதி அவர்கள்ட்ட ப்ரெஸ் மீட் எடுக்கும்போது இது எனக்கு காமெடியாக இருக்குன்னு சொல்லியும், ஒரு கையாலாகாத தனம் சொல்லியும் மீண்டும் அந்த ஒரு வெட்டி பேச்சை உதயநிதி பேசுறதை விடவே கிடையாது. கைது பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவினரும் சொல்ற ஒரே வார்த்தை, நாளைக்கு தாக்கல் பண்ண போடுற பட்ஜெட், அது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி பட்ஜெட், தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பட்ஜெட்டான அந்த பட்ஜெட்ல மிகப்பெரிய கேள்விகளை உதயநிதி எழுப்பிடுவாரு, அதனால பயந்து போய் கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வர இந்த திமுக. இன்னும் பார்த்தீங்கன்னா KN நேரு அவர்கள் சொன்ன பதில் தான் இதில் ஹைலைட்டே. எங்களை மட்டும் ஜட்டியோட ஓட விடுவாங்கன்னு சொல்லி டிவிகேவினர்லாம் சொல்கிறாங்களே, இது மட்டும் நியாயமா அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. RS பாரதி சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாருன்னா, த்ரிஷா வீட்டில் தானே தண்ணி வராதுன்னு சொன்னார், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பெண் என்னதான் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவங்க ஒரு பெண் அப்படின்றத மறந்து உதயநிதிக்கு வரிந்து கட்டிட்டு வந்த பெட்டியில தான் வாங்கின பெட்டிக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் கேவலமான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இது ஜனநாயக வன்கொடுமைங்க, இது தப்பு. இது ஜனநாயகத்தை காக்கிற விஷயமே கிடையாது. உதயநிதியை கைது பண்ணுறதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் பெண்ணா இருக்கிறதுக்கு லாயக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு நடிகை அப்படின்றதுக்காக அவங்கள இழிவுபடுத்தி பேசின இந்த உதயநிதி மாதிரி ஆட்களை சும்மா விடக்கூடாது அப்படின்றதுதான் மிக முக்கியமான தகவல். இதில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு கொடுத்துள்ள மிகப்பெரிய ஒரு வேலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்னன்னா 3 மாதங்களுக்கு உதயநிதி வெளியில் வரக்கூடாத அளவுக்கு அந்த ஒரு கேஸின் தன்மை இருக்கணும். தமிழக அரசு வக்கீல்கள் கடுமையாக வாதாடி இவருக்கான தண்டனையை பெற்று கொடுத்தே ஆகணும். இதுதான் உங்களுடைய முதற்கட்ட வேலை அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு தலைமை செயலகத்தில் மிகப்பெரிய மீட்டிங்கை ஹாயாக நடத்திக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இன்னைக்கு மாநிலம் எல்லா சுற்றியும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். உதயநிதி கைதை அடித்து மிகப்பெரிய அளவில் பட்டாசு வெடித்து ஸ்வீட்களை பரிமாறி கொண்டாடிய தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் தமிழக பெண்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உதயநிதி ரோடு ஷோ பண்ணாலே யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கைது பண்ணிட்டு போறதை பார்க்கறதுக்கு ஒட்டுமொத்த தமிழகம் இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இவரெல்லாம் எப்படி மனுஷனா அப்படின்னு நம்ம நம்புவோம் அப்படின்றத தாண்டி, சரி ரைட்டு, உதயநிதி கையிலையும் கைது பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டாலினுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களுடன் மிகப்பெரிய ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல். அப்போ இப்போ கைது பண்ணியிருக்காங்க, நீதிபதிட்ட ஆஜர்படுத்துவாங்க. மத்தியானம் தான் அது முன்ஜாமீன் மனுவோ ஜாமீனா கைது பண்ணிட்டாங்க, அதனால முன்ஜாமீன் கிடையாது. ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகுதா, இல்லை எதை கொடுக்க போகிறாங்களா, இல்லை சொந்த ஜாமீனில் விட போகிறாங்களா அப்படின்றத தாண்டி நீதிமன்றம் உள்ளே கொண்டுட்டு போகிறது அப்படின்றத, இன்னைக்கு இவ்வளோ பெரிய வழக்கு, கிட்டத்தட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பெற்றாங்க. காலையில் வீடியோவில் நான் எல்லா வழக்கையுமே சொல்லிட்டேன். அதில் ரொம்ப முக்கியமான வழக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்றது. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஜாமீனில் வர முடியாத ஒரு வழக்கு அப்படின்றதுனால இந்த ஒரு வழக்கில் இது ஜாமீன் கிடைக்குமா அப்படின்றது ஒரு தகவல். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், நீதிமன்றத்தில் திமுகவை சார்ந்தவினரும் மார்கண்டையனாக இருக்கட்டும், KN நேருவாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இப்போ உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், நீதிமன்றத்தில் முழுக்க திமுகவினர் வழக்கு மட்டுமே ஒரு கோப்புகளில் பதிந்திருக்கும் போது எப்படி நீதிபதி ஜாமீன் தருவார் அப்படின்ற ஒன்று. என்னதான் நீதிபதி அவர்கள் ஜாமீன் கொடுக்க முன் வந்தாலும் தமிழக அரசு வக்கீல்கள் அதுக்கு விட்டு கொடுக்காம வாதாடணும் அப்படின்றதும், தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து இந்த மாதிரியான இழிவா பேசுறவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு. ரைட்டு, இப்போ என்ன நடக்க போகுது, கோர்ட்டில் என்ன நடக்குதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்து முக்கியமாக வருவோம். இன்னைக்கு CPM இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், வீரபாண்டியனாக இருக்கட்டும், CPI CPM இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், என்ன பதில் சொல்ல போகிறாங்க. ஏன்னா சில பேர் பயமுறுத்துற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தப்புங்க, உதயநிதி கூட இருந்தவங்க திமுக அவங்க பூரா வேறும் இன்னைக்கு என்னதான் நம்மளுடைய கூட்டணி கட்சியில் ஆதரவு கொடுத்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசு நடத்துறதுக்கு ஆதரவாக இருந்தால் கூட உதயநிதியை தொற்றுக்காருங்க விஜய். பார்த்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் பேக் போயிடுவார், CPI போய் பேக் போயிடும், CPM பேக் போயிடும்.
ஒட்டுமொத்த ஐயுஎம்லும் பேக் போயிரும். இன்னைக்கு அரச வந்து கவிழ்க்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சம்பவத்த நம்ம முதலமைச்சர் செஞ்சுட்டாரு. பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே அரசு பார்த்தீங்கன்னா, கவுந்துரும்ன்ற அளவுக்கு மிகப்பெரிய குடுத்துச்சு இந்த திமுக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிபிஎம் அவர்கள், சண்முகம் அவர்கள் ஏகப்பட்ட இடத்துல நமக்கு எரிச்சல் ஊட்டும் விதமா பேசியிருந்தாலும், இன்னைக்கு அவர் பேசினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியமா இருந்துச்சு. என்னன்னா, சிபிஎம் கட்சியில இந்த மாரி ஒருத்தர் பேசியிருந்தாருன்னா, அவர் இந்நேரம் நாங்க கட்சிய விட்டே தூக்கியிருப்போம். இவர் வந்து திமுகவினர் அப்படின்றதுனால காவல்துறையினர் சரியான ஒரு பதிலடியை குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு பெண்ண இழிவா பேசினவங்கள சட்டம் சும்மா விடக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களோட ஒரு கருத்தா இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, வீரபாண்டி அவர்கள் சும்மா ஒப்புக்கு பேசியிருக்காருன்னு சொல்லணும். இன்னும் திருமாவளவன் வாயில ஜிப்பு போட்டு மூடி வச்சிருக்காரு. இன்னும் வாய திறக்கல. நேத்து உதயநிதி பேசினதுக்கே கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் இவங்கெல்லாம். ஆனா பார்த்தீங்கன்னா, வாய திறக்கவே இல்ல. இப்போ வரைக்கும் அவங்க சைட்ல வந்து இன்னும் அமைதியாவே இருக்கு. இத விட ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க. யாருன்னா, நம்மளுடைய சென்னை மேயர் பிரியா அவர்கள். இவங்க உதயநிதி கைத பத்தி பத்திரிக்கையாளர்கள் போயிட்டு மைக்க நீட்டி, "என்னங்க மேடம் இந்த மாரி உதயநிதிய கைது பண்ணிட்டாங்கன்னு" சொல்லி கேட்கும்போது, "அப்படியா? எனக்கு தெரியாதே" அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிருக்காங்க. தப்பிச்சு ஓடியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த மாரி சம்பவங்கள்லாம் இன்னைக்கு அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி உதயநிதி அவர்கள் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, "நான் அந்த மாதிரி பேசல. நான் பேசினத யாரோ தப்பா சித்தரிச்சிருக்காங்க. இது வந்து தப்பா பதியப்பட்ட ஒரு மெசேஜு. இத வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாரி பேசலன்னு" சொல்லிட்டு பச்சை பொய்ய சொல்லியிருக்கிறாப்ல. எப்படின்னு பாருங்க. ஏன்னா, அ ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இத பூராமே வீடியோவா பார்த்துருப்பாங்க. நம்ம சேனல்ல காலையிலேருந்து கிட்டத்தட்ட 3 வாட்டி போட்டு முடிச்சுட்டோம். அப்ப இத வந்து ஒரு பேசுறது, நான் பேசவே இல்லைன்னு பொய்ன்னு சொல்றாரு அப்படின்னா, எந்த அளவுக்குன்னு பாருங்க. வண்டியில ஏறுனதுக்கு அப்புறமா இது கையாலாகாததானோ, இதெல்லாம் ஒரு காமெடி. நான் இப்போ போயிட்டு இப்போ வந்துருவேன். என்னைய சரியா சாப்பிட விடல, காப்பி குடிக்க விடல, பாத்ரூம்குள்ள வந்து என்னைய கைது பண்ண பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னத நம்பி இபிஎஸ் அவர்கள் வேற அறிக்கை குடுத்துருக்காரு. என்ன குடுத்துருக்காரு? "என்னப்பா உதயநிதிய பாத்ரூம்ல வச்சு கைது பண்ணியிருக்கீங்க. இது சரியான முடிவா இருக்காது" அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, அடுத்து எடப்பாடி அவர்களுடைய கட்சியில இருக்கிற பல விஷயங்கள் வெளியில வர்றதா இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசோட இந்த ஒரு நடவடிக்கை அப்படின்றத தாண்டி இந்த திமுகவுடைய அராஜகம் இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் வால சுருட்டிட்டு பொட்டி பாம்பா இருந்தாங்களா? கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. ஆனா பாருங்க, மறுபடியும் அந்த பொட்டி பாம்பா இருக்கிறது பூராமே இன்னைக்கு கிளம்பி வழியில ஒரு சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு டூ வீலர் காரர அடிச்சு, அவருடைய வண்டிய உடைச்சு கீழ தூக்கி போட்டு காவல்துறையினர் வந்து அதுக்கப்புறம் அங்க சமரசம் பண்ணி அந்த வாகன ஓட்டி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் உடனடியா வந்து பதிலடி சொல்லியிருக்காரு. இந்த தமிழக மக்களுக்கு ஊறு விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். இந்த திமுகவினர் அராஜக போக்க கைவிடல அப்படின்னா, சட்டம் தன் கையில எடுத்துக்கும். இரும்பு கரம் கொண்டு இந்த திமுகவினரை அடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இதெல்லாம் யோசிக்கலாம். என்னங்க அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணாங்க, சாயந்தரம் வந்துட்டாரு. செந்தில் பாலாஜிய கைது பண்ணாங்க, முன்ஜாமீன் குடுத்துட்டாரு. இன்னும் மார்க்கண்டேயன கைது பண்ணாங்க, ஒரு வாரத்துல வச்சு வெளிய விட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உதயநிதிய கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 மாசம் வெளியில வர முடியாத அளவுக்கான மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் வந்து இன்னைக்கு உதயநிதி கிட்ட இருக்கு அப்படின்றனால தான் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுல சட்ட வல்லுநர்களை வச்சு போராட்டமா ஒரு அறப்போராட்டம் மாரி நடத்துறாரு. கண்டிப்பா இனி வந்து சட்டமன்றம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர் எதிர்த்து கேள்வி கேட்க ஒருத்தருமே இல்ல அப்படின்றத தாண்டி, நாளைக்கு சட்டசபை சீர்வர சரிவர நடக்குமா அப்படின்றதே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்டேட்ல இருங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோக்கு உடனே வந்துடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.